வணக்கம் நண்பர்களே! இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பசங்கள்லாம் வந்து மடியில வச்சு எழுதுற மாரி ஸ்டடி டேபிள் எப்படி செய்றதுங்கிறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் புரியும். நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு தேவையானது இந்த போர்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது நான் பழைய மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். பொள்ளாச்சி பழைய மார்க்கெட்லேருந்து. இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm இருக்கும். அகலம் வந்து 21 இன்ச் இருக்குதுங்க. நீளம் வந்து 36 இன்ச் இருக்குது. அதாவது வந்து 3 அடி இருக்குது. நம்ம இது வந்து 3 பீஸாக யூஸ் பண்ணலாம். முதல்ல இது தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னங்கிறது ஆன்லைனில் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 அடி அகலத்துக்கு வந்து 2 அடி நீளம் போட்டிருக்காங்க. இது 2 அடி இல்லை, 21 தான் இருக்குது. ஒரு 3 இன்ச் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டி எடுத்தோம். இது வந்து 1 அடிக்கு இருக்குது. நார்மலாக அதில் வந்து 22 இன்ச்சு அகலத்துக்கு இருக்குது, நீளத்துக்கு இருக்குது. அதனால் இது வந்து நம்ம வந்து போர்டு செய்ய போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3/4 இன்ச் பைப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் பைப்பு இருக்காது, வால்குள்ளே போடுற மாதிரி. இந்த ரூஃப்லாம் போடுவாங்க இல்லைங்களா, காங்கிரீட்குள்ளே பைப்பு, அந்த மாதிரி பைப்பு இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பைப்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் இது வந்து பழைய யூஸ் பண்ண பைப்பு, இதெல்லாம் பிரித்து இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போம். நம்ம அதுலேருந்து எப்படி நம்ம தயாரிக்கலாம் பார்க்கலாம். ஏன்னா வந்து இது லோ பட்ஜெட்டில் நம்ம தயாரிக்க போகிறோம். அதுக்காக இது வந்து பழைய யூஸ் பண்ண பைப்பு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதையே பார்த்தீங்கன்னா பைப்புகள்லாம் கழுவிட்டு வந்து வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் காயிட்டும். வெயில் கொஞ்சமாக தான் அடிக்குதுங்க, பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் காயிட்டும், அதுக்காக வச்சுருக்கணும். அதுக்குள்ளே இந்த போர்டுலாம் தேவையானதெல்லாம் கட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த பைப்பு எவ்வளோ தேவைப்படுது இதுக்கெல்லாம் அப்படிங்குது. பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வெட்டிட்டோம். இது 2 இந்த ஓரமாக வருது, இது 2 இந்த ஓரமாக வருது. அது விட்டுட்டே போகுது. அதெல்லாம் வந்து பெண்டு. அப்புறம் ரொம்ப வளைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த டீ யூஸ் பண்ணுறோம். இந்த பக்கம் 2 பெண்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஒரு டீ வருங்க, இந்த இது ஒரு டீ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ணி சைடில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாம்ப் தான் போட போகிறேன். இது வந்து வாட்டர் லைனுக்கு வர கிளாம்பு. இது போட்டால் தான் இது வந்து கொஞ்சம் நம்ம திரும்புகிற மாதிரி பண்ண போகிறோம் ஃப்ரீயாக. அதுக்காக வந்து போட போகிறோம் இந்த கிளாம்பு. பாருங்கள், இது வந்து நம்ம திரும்ப இந்த மாதிரி ஃபுல்லாக ரொட்டேட் ஆகணும். இந்த கிளாம்பு ஆர்டினரி கிளாம்பு போட்டோம்னா ஃபுல் டைட்டாக பிடிச்சிக்கும், இது ரொட்டேட் ஆகாது. அது அதனால் நம்ம இந்த கிளாம்பு யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரு செட். இந்த பிவிசி பேஸ்ட் போட்டு தான் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குச்சியில் வந்து துணி மாதிரி கட்டி யூஸ் பண்ணிக்கங்க. கையிலலாம் தொட்டிங்கன்னா பிசு பிசு ஒட்டிகிட்டே இருக்கும். அதில் எந்த பாதிப்பு இல்லை. இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா சிரமமாயிருது. அதனால் இந்த பிவிசி பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுயமாரி குச்சி எடுத்து அதை உடச்சி நாளாக உடச்சி துணி சுற்றினீங்கனாலே போதும். அதே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். மழை வேறு வந்துச்சு. ஆஹா, மழை சொட்டுது பார்த்தீங்களா. மழை வராட்டி நல்லது. கொஞ்சம் நேரம் வேலை கொஞ்சம் தள்ளி வச்சா பரவாயில்ல. அதுக்குள்ளே ஒட்டிகிட்டு வந்தால அதில் இந்த மாதிரி ஒட்டிக்கணும். பேஸ்ட் போட்டு ஒட்டிடுங்க. அதில் இது வந்து என்னென்னா ஸ்டாப்பர். இந்த டீ வந்து ஸ்டாப்பர். இதுக்கு மேலே இது வேலையை தான் பார்த்துக்கும். இப்படி திரும்பவும், ஆனால் இப்படி திரும்பாது. அதே போல் இந்த பக்கம் அதே மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து இந்த கிளாம்ப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். 2 பக்கம் கிளாம்ப் போட்டு அங்கேயும் 2 பக்கம் கிளாம்ப் போட்டுருவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து எங்களுக்கு இந்த பைப்பு டைட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அப்போ அதாவது இப்போதைக்கு வந்து டெம்பரவரி எல்லாம் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரூஸ் எல்லாமே டெம்பரவரியாக போட்டிருக்கோம். செக் பண்ணுறதுக்கு தான், அளவு பார்க்குறது தான். இப்போது இந்த ஸ்டாப்பர் ஒன்று சைடில் வச்சுருக்கோம். இது என்னென்னா இந்த கால் தூக்கும்போது வந்து இதுக்கு மேலே போகக்கூடாதுங்கிறதுக்காக. அதே போல் 2 பக்கம் வச்சுருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 3/4 இன்ச்சு பிவிசி பைப்பு. அது வந்து செவுத்துக்குள்ளே போகிறோம் இல்லையா, கான்கிரீட் பைப்பு, அந்த பைப்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒயரிங் பைப்பு
நம்ம காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கம்மி வேணுங்கிறக்காக தான். இது வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா மினிமமே ஸ்டார்டிங்கே 350 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கடையில் போய் கேட்டிங்கன்னா 850 ரூபா 900 ரூபா சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பழைய மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். பெரிய சீட்டாக ஒரு ஃபுல் சீட்டாக ஏற்கனவே காட்டியிருப்பேன், அந்த சீட்டாக வாங்கிட்டு வந்தேன். அது வந்து ஃபுல் சீட் 100 ரூபா. அதில் வந்து இந்த மாதிரி 3 பீஸ் நான் கட் பண்ணேன். 3 பீஸ் இன்னும் 2 பீஸ் வச்சுருக்கிறேன். அது வந்து செய்யறதுக்காக. ஃபஸ்ட்டு இது டைல் பார்க்கலாம் சொல்லி ஒரு பீஸ் வச்சுருக்கேன். இது ஒரு அடி அகலம் ப்ளஸ் வந்து 22 இன்ச் இருக்குது இல்லைங்க லென்த்து. கிட்டத்தட்ட ஒரு 2 அடி பக்கம் இருக்கும். காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இது இந்த பிளேட்டோட விலை மட்டும் 30 ரூபா வரும். அப்புறம் இந்த பைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு லென்த்தே போட்டிங்கன்னா கூட ஒரு பெண்டு எல்லாமே சேர்த்து ஒரு 100 ரூபாக்குள்ளே தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி நான் காட்டிடுறேன் பாருங்கள். ஒரு கிராஸாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இந்த பெண்டு டீ ஒட்டணும். இது கிராஸாக இருந்ததுனா தான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்டெடியாக நிற்கும். அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதையும் அந்த மாதிரி தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரியாக மாடி இருக்குது. இது ஃபுல்லாக பர்மனெண்ட் பண்ணிக்கிறப்போ நான் உங்களுக்கு ஃபுல் மறுபடியும் காட்டுறாதே. இவ்வளோ தான் பாருங்கள். நம்ம ஸ்டடி டேபிள் ரெடி ஆயிடுச்சு. சின்ன பசங்க நோட்டில் வச்சு எழுதுறது கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அதை நம்ம பார்த்துடலாம். ஹைட்டு 8.5 இன்ச் இருக்குது ஹைட்டு. இது பசங்களுக்கு செட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பையனுக்கு செட் பண்ணி கொடுத்தங்காட்டி அவன் வேறு மொபைலில் கேம் வச்சு விளையாடிருக்காங்க. நம்ம எதுக்காக செஞ்சு கொடுத்தோமோ அதை செய்கிறதில்ல அவங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறாங்க பாருங்கள். நம்ம ரைட்டிங்காக இந்த டேபிளை ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து கேம் விளையாடிட்டுருக்குறாங்க பாருங்கள். இப்படி படுத்தும் காட்டிட்டாங்க எவ்வளோ கால் உள்ளே எவ்வளோ ஃப்ரீயாக வைக்கிறதுங்கிறக்காக. இந்தளவுக்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் குழந்தை எழுதுறதுக்கு சரியாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பசங்க இருந்தால் அதுக்கு ஒத்த மாதிரி மாற்றிடணும் நம்ம. வாங்க அடுத்தது செட் பண்ணிடலாம். இது வந்து இப்படியே வச்சிட மாட்டோம் நம்ம. ஏன்னா சைடில் இந்த ஓட்டை இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து இது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவெலாம் கழட்டிட்டோம்னாலே நம்ம அதுக்காக டெம்பரவரியாக மாட்டியிருக்கோம். ஸ்க்ரூவெலாம் கழட்டிட்டோம்னா நம்ம ஃபுல்லாக பிளேட்லாம் ஒட்டிட்டு நீட்டாக ஒட்டிட்டு வந்து அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போதைக்கு இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுச்சு பாருங்கள். இந்த ஷீட் ஒட்டியிருக்கிறேன். இதில் இந்த உட்டன் ஃபினிஷ் ஷீட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்து முதல்ல ஒரு டைம் வாங்கியிருந்தேன். அதில் மிச்சமாக இருந்ததை வச்சு இன்றைக்கி இதில் ஒட்டி கவர் பண்ணிக்கிறேன் பூராமே. நிறைய பிட்டு பிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா தெரியும் அதில். ஏன்னா அதில் ஃபுல் ஷீட்டில் இல்லை முடிஞ்சிடுச்சு. பிட்டு பிட்டு ஷீட்டு இருந்து எல்லாம் ஒட்டிட்டேன். அதில் பார்த்தீங்களா இது உட் ஃபினிஷ் மாதிரி வருது. பையனுக்கு வச்சு பார்த்தேன் கரெக்டாக இருந்தது. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க 2 பேரும். இப்படி தான் வரும். ஃபினிஷிங் நல்லா அருமையாக இருந்துச்சு. இதோட டோட்டல் காஸ்ட் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்டுக்கு ஒரு 30, ஷீட்டு ஒட்டின ஷீட்டுக்கு ஒரு 50 ரூபா போடுங்க. 30, 50, 80. இந்த கிளாம்பு ஒரு கிளாம்பு 5 ரூபா, 4 கிளாம்பு 20 ரூபா, 100 ரூபா ஆச்சு. இந்த பைப் டோட்டலாக வந்து இந்த பைப் வந்து பெண்டு எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 100 ரூபா போடுங்க. 200 ரூபா ஆச்சு. அவ்வளோ செலவு. ஸ்க்ரூவெல்லாம் சேர்த்து மொத்தம் அவ்வளோ செலவு. மற்றபடி நம்ம வேலை செய்கிறது மட்டும்தான். 200 ரூபா செலவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம குழந்தைய நல்லா ரெடியாக எழுதிக்குவாங்க. பெட்லேயே உட்காந்து எழுதிக்குவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க மறக்காமல். இது வந்து இந்த பிளாஸ்டிக் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டேன். ப்ளஸ் இதெல்லாம் ப்ளஸ் பண்ணி விட்டேன். அதனால் வந்து ஒன்றும் கிளிக்காது, கை கால் கிளிக்காது. ஏன்னா இதோட மட்டத்துக்கு இருக்கிறதுனால இது தாண்டி தான் வரணும். வந்தால் எல்லாமே கவர் பண்ணியாச்சு.
தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இதை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் இதையே. தேங்க்யூ.